வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராவல் விளாக்ஸ் பார்த்துருக்கோம். ஷிம்லா, ஆக்ரா, டெல்லி, மைசூர், கேரளா அண்ட் சென்னையில் கூட எங்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஷிம்லாக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஹில் டெஸ்டினேஷன் எதுனா நந்தி ஹில்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கபன் பார்க். ஸோ பெங்களூரில் இருக்கிற கபன் பார்க் வழியாக நம்ம நந்தி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். பெங்களூர்லேருந்து 3 விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட்ஸ் வழியாக நீங்கள் நந்தி ஹில்ஸை ரீச் பண்ணலாம். ஒன்று நீங்கள் பஸ்ஸில் போகலாம், இல்லைனா ட்ரெயினில், அப்படி இல்லைனா ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணி போகலாம். நிறைய யூடியூப்ஸில் எப்படி நீங்கள் ட்ரெயின் வழியாக நந்தி ஹில்ஸ் போகிறது அப்படிங்கிறத கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லலை. நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு கார் புக் பண்ணி தாங்க போயிருந்தோம். பட் உங்களுக்கு ட்ரெயினில் போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் அதுதான் நம்ம கன்வீனியன்ட்டும் கூட. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்றைக்கு நந்தி ஹில்ஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு முதல் நாள் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் கரெக்டான ட்ரெயின் டைமிங்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா நந்தி ஹில்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக ட்ரெயின் ஒன்று இருக்குது. மேலே ஹில் வரைக்குமே ஒரு ட்ரெயின் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது இப்போ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட அங்கேயே நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டப்போ கூட அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் உங்களுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. எப்படின்னா பெங்களூர் மெஜஸ்டிக்கில் இருந்து உங்களுக்கு சிக்பல்லாப்பூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. பட் ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மிங்க. சிக்பல்லாப்பூர்லேருந்து பெங்களூருக்கு மத்தியானம் 2 ட்ரெயின்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பெங்களூர்லேருந்து சிக்பல்லாப்பூருக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் என்னைக்கு பெங்களூர் டு நந்தி ஹில்ஸ் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு முதல் நாள் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணுங்கள். அது எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்லாம் கிடைக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். முடிஞ்சால் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் இருந்துக்க முடிஞ்சால் நீங்கள் அந்த ட்ரெயின் பிடிச்சிக்கலாம். இல்லைனா அதுக்கு அடுத்த ட்ரெயின் எப்போ அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் சிக்பல்லாப்பூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்லையோ இல்லை கார்லையோ நந்தி ஹில்ஸ் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் பெங்களூர்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. அதனால போகிற வழியில் சாப்பிடல. பட் நீங்கள் ப்ரைவேட் கேப் உங்களோட சொந்த காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் போகிற வழியில் பார்க்கலாம். ஏன்னா அந்த பெங்களூர் டு நந்தி ஹில்ஸ் போகிற ரூட் இருக்குல்ல, அந்த பனார்கட் வழியாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் அங்கே ஆட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நிறைய மோட்டல்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராக் இருக்குல்ல, இது தானாக உருவானது, யாரும் செய்யலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது கீழே இருந்து பார்க்குறப்ப. அந்த மாதிரி கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நீங்களே உங்களோட காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெங்களூர் டு நந்தி ஹில்ஸ் போகிற வழியிலேருந்து நீங்கள் அங்கங்கே நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய இந்த மாதிரி க்யூட்டான இடங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நிறைய மோட்டல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு நிறைய தாபாஸ் பார்த்தேன்னா, அது மாதிரி கேஎஃப்சி, நிறைய ஹோட்டல்ஸ், வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி, நார்த் இண்டியன் அண்ட் சவுத் இண்டியன், கான்டினென்டல், நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் மோட்டல்ஸ் இருந்தது. நீங்கள் ஜாலியாக உங்களோட வண்டியை நிறுத்திட்டு அங்கே சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் உங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இது இந்த ஹில்க்கு கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இந்த ரோடெலாம். ஆனால் நந்தி ஹில்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஹில்லெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டு தான் இருக்கும். 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஹைட் இருக்கும். நிறைய யூடியூப்ஸில் நீங்கள் நந்தி ஹில்ஸில் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்றப்ப ட்ரைபல் கஃபே, அந்த ரெஸ்டாரண்ட், இன்னும் சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் என்ன பிளானில் இருந்தோன்னா நந்தி ஹில்ஸ் போயிட்டு அன்றைக்கி டின்னருக்கு ட்ரைபல் கஃபே இல்லை வேறு யூடியூப்ஸ்லலாம் சில ரெஃபர் பண்ணி இந்த ஹோட்டல்ஸில் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த மாதிரி ஒரு பிளான் உங்களால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நந்தி ஹில்ஸ் மேலே அந்த ஹோட்டல்ஸ் இல்லை, கீழே அடிவாரம் இருக்கு இல்லையா, நம்ம நந்தி ஹில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ உங்களோட ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு வேளை அது ரிஸ்க்கு தான். நைட்லாம் நீங்கள் இறங்கி என் கீழே சாப்பிட்டுட்டு போகிறது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்காதீங்க. நிறைய இந்த இன்ஃபேக்ட் ஏன் நான் இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, நந்தி ஹில்ஸ் பற்றின ட்ராவல் விளாக்ஸ் நம்ம பார்க்குறப்ப
அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த ஹில்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸோலாம் எதுவுமே இல்லை. ரெசார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப தள்ளி தான் இருக்குது. உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம சன்செட் அண்ட் சன்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேறு ஒரு ஹோட்டல்ஸ்லேயோ இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, சிக்பலாப்பூரில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நந்தி ஹில்ஸ் போய் பார்க்குறது அப்படின்றது வந்து கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுதுங்க. ஸோ நான் ஏற்கனவே பல விளாக்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி கொஞ்சம் ஜூஸோ இல்லை தண்ணியோ நிறைய குடிச்சிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான எனர்ஜி ரீட்டைன் ஆகும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு வந்து நீங்கள் சன்ரைஸ் சன்செட்லாம் நல்லா ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அங்கே வந்து ஹில்லுக்கு மேலே கர்நாடகா டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டோட KSTDCயோட ரெசார்ட் இருக்குது. ஸோ அது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்கணுன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு போகணும். இன்ஃபேக்ட் 5:30க்கெல்லாம் நீங்கள் எழுந்திரிச்சு அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போனால் தான் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 6:30லேருந்து பப்ளிக் க்ரௌடு அங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ கூட்டம் ஆகிடும். அதனால நீங்கள் வேறு எங்கே ஸ்டே பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு அங்கே போக முடியாது. நம்பர் 1. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியில் எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அந்த பார்க்கிங்க்கும் சன்ரைஸ் பாயிண்ட் சன்செட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கும் வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அங்கே வந்து உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலுமே உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே நிறுத்திட்டு நீங்கள் இதை நடந்து போகணும். இல்லைன்னா இந்த பார்க்கிங்கில் இருந்து நந்தி ஹில்ஸோட பார்க்கிங் என்ட்ரன்ஸில் இருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு ஹில்க்கு மேலே வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு கர்நாடகா டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குல்லையே, அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 25 ருபீஸ் ஒரு டிக்கெட். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சிக்பலாப்பூரில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நந்தி ஹில்ஸில் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஹோம் டூர் போட்டிருப்பேன் இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னாலும் சன்ரைஸ் சன்செட் பார்க்குறப்ப நீங்கள் அந்த பிளான் வந்து விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஹில் டாப்பில் இருக்கிற ஒரே ஒரு ரெசார்ட் KSTDC தான். அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி சன்ரைஸ் சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. 5 ஸ்டார் கேட்டகரியிலேயே இருக்குது. அது மாதிரி நிறைய நான் சொன்ன மாதிரி ஹோம் ஸ்டேஸும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்பலாப்பூர்லேருந்து நந்தி ஹில்ஸ் ரொம்ப பக்கம் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. கிடையாது. அதுவும் காலங்காத்தால இல்லை நைட் ட்ராவல்ன்றது கஷ்டங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே சன்செட் பார்க்குறதுக்கும் அது பக்கத்துலேயே இருக்கிற ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, டெம்பிள் நந்தி ஹில்ஸ் மேலே இருக்கிற டெம்பிள், அதுக்கப்புறமா அந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு மேலே வர்றவங்க அவங்களோட காரை வந்து மேலே அலோவ் பண்ணலை அப்படின்னோடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு ரீசன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க நினச்சிட்டாங்க மேலே வரைக்கும் வரலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியல. அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து KSTDCயில் புக் பண்ணியிருந்தா மட்டும்தான், ரூம் புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால் நந்தி ஹில்ஸில் சன்ரைஸ் சன்செட் பாயிண்ட்டுக்கு உங்கள் வெஹிக்கிளில் வர முடியும், அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா KSTDC ரெசார்ட்டில் உங்களுக்கு ரூம்ஸ்லாம் நல்லா இருக்குமா, அங்கே ஃபுட்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா என்னோட ஜென்யூனான ரிவ்யூ வந்து நான் இனி வர வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். நந்தி ஹில்ஸ்க்கு போகிறப்ப நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் இனி வர வீடியோஸில் சொல்கிறேன். நந்தி ஹில்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய கார்ஸ்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்துவாங்க. அதுவும் நீங்கள் ஹாலிடேஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய க்யூ இருக்குங்க. ஏன்னா மேலே வந்து கார் பார்க்கிங்கில் வெஹிக்கிள்ஸ் காலியாக தான் வந்து கீழே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து மேலே அனுப்புவாங்க. ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸில் இருந்து ஹில் மேலே இருக்கிற டெம்பிள்க்கும் சன்ரைஸ் சன்செட் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நடந்து தான் போகணும். ஒன்லி KSTDCயில் புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட வெஹிக்கிள் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த இடம் இருக்கு இல்லையா, இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டும் நீங்கள் வந்து மேலே ஹில்லுக்கு மேலே வரலாம். இப்போது நம்ம நந்தி ஹில்ஸோட டாப்க்கு வந்தாச்சு. உண்மையிலேயே ஏன் நம்ம வந்து மலைகளுக்கு மேலே வாழ்கிறப்போ இல்லை மலைகளுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தால் கூட ஏன் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் இயற்கை வளம் அதிகமாக இருக்கோ அதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம கடவுளையே நேரில் பார்க்குற மாதிரிங்க. சுத்தமான காற்று, நிறைய மூலிகை மரங்கள்,
இதெல்லாமே இருக்கிறதுனாலயே வந்து ஒரு நல்ல மன நிம்மதி, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வைப் வந்து கிடைக்குங்க. தான் செய்கிற தவறுகளை வந்து திசை திருப்புற சில ஜென்மங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதர்க்கமாகவே எப்போவுமே திங்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான கும்பல்கள்ல இருந்தெல்லாம் விலகி இந்த மாதிரி இயற்கையோட வாழ கற்றுக்குங்க, இயற்கையை நேசிக்க கற்றுக்குங்க. ஹில் டெஸ்டினேஷனுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க, அமைதியாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க. நந்தி ஹில்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரெஸ்டிங்கான, பாசிட்டிவான வீடியோஸ் வரப்போகுதுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you and take care.